7 சக்கரங்கள் தெரியுமா? என்னென்ன சொல்லுங்க ஒன்று ஒன்றா. அதுக்கு மேலேயும் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, உடனே அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு பூமியில் இருக்கலாம், கண்ணில் உடலில் இருக்குது. இந்த உடலில் இருக்கிற 7 மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறது இப்போத்துக்கு வேணாம். 7 ஆதாரங்கள், 7 சக்கரங்கள்னு சொல்லலாம். அதாவது 7 எனர்ஜி சென்டர்ஸ், உடல் 7 ஆற்றல் மையங்கள். இது 7 சக்கரால எங்கே இருக்குதுன்னு மட்டும்தான் பார்ப்பேன் நான். அதாவது ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோடய ஃப்ரேம் ஒர்க்கு 7 சக்கராஸ் தான். ஒருத்தர் சம்பாதிக்கணும், உடலை நல்லா பார்த்துக்கணும், மூலாதாரம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எமோஷன்ஸ் 2வது சக்கரா. பேச்சில் ப்ராப்ளம், என்னால் ஸ்டேஜில் பேச முடியல, 4வது சக்கரா. எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி 6வது சக்கரா. யாரு கூட என்னால் பழக முடியல, 4வது சக்கரா. இவ்வளோ தான். நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்தவித ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 7 சக்கரா உள்ள தான் வருது. ஃப்ரேம் ஒர்க் இம்பார்ட்டண்ட்யா. ஃப்ரேம் ஒர்க்கே இல்லைன்னா நம்ம எங்கே போகிறது? ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும், ஒருத்தர் படிக்க போகணுன்னாலும் ஒரு சிலபஸ் வேணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். என்னோடய ஃப்ரேம் ஒர்க்கை நான் இதை தான் பிடிச்சேன். இந்த 7 சக்கரா தான் என்னோடய ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் எல்லாமே பொருந்தும். ஆனால் இது எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு போனாலும் ஒரு நாளைக்கும் புதுசாக ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது பெரிய கடல், ஒரே நாளில் ஒன்றும் புரியாது. ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு எனக்கு பிடிச்ச ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் பிடிக்குமோ பிடிச்சிங்க, ஆனால் எதையாவது ஒன்றை பிடிச்சிங்க. ஏன்னா வெறும் தியானம் சாதனை செய்கிறது மட்டும் இல்லை, ஞானமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தியானத்தோட ஞானமும் ரெண்டுமே வேணும் நமக்கு. ஆதாரம், இருக்கை, தாங்கி. ஆதாரம்னா ஒரு சீட்டு, சப்போர்ட். இந்த 7 சக்கராவோட சப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, 4 இரு 3 ஈர் 5 ஈர் 6. எதில் சொல்லியிருக்காங்க? திருமந்திரத்தில். 4 அப்படின்னா இந்த மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள் இருக்குது, 4 petals. 2வது என்ன சொல்லியிருக்காங்க? இரு 3, அதாவது 2 3னா 6. சுவாதிஷ்டான சக்கரா 2வது சக்கரா, அதில் 6 இதழ் இருக்குது. ஈர் 5 2 5, இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5, எத்தனை இதழ்கள்? 10. எங்கே? 3வது மணிபூரகம். அநாகத்தத்துக்கு என்ன சொல்கிறாரு? ஈர் 6 2 6 12. திருமந்திரத்தில் பியூட்டிஃபுல்லாக இதை கோட் பண்ணியிருக்காங்க. 4 இரு 3 ஈர் 5 ஈர் 6. த சென்டர்ஸ் கவுண்டட் அஸ் ஆர் பெட்டல்ஸ் 4 6 10 12. இது திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டல் என்ன, ஒரு சக்கரா என்ன, அதோட கலர் என்ன. இந்த தியானத்தில் கலர்ஸ் வருது இல்லை, கலர்ஸ் வருதா? யாராவது பார்த்துருக்கீங்களா? அதோட மீனிங் என்னன்னு இன்றைக்கி அதை தேடி பார்த்தீங்களா? நான் இப்போ ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதும். இந்த 7 சக்கராவும் 7 கலர்ஸ், அதோட என்னென்ன சக்கரா எந்தெந்த கலர்னா விப்கியார், அவ்வளோதான். வயலட்டு, இண்டிகோ, க்ரீனு, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, அவ்வளோதான். சார் எனக்கு தியானம் பண்ணிட்டு இந்த ரெட்டு கலர் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ புரிஞ்சிச்சா சக்தி எங்கே போகுது? சார் எனக்கு ப்ளூ கலர் தெரிஞ்சதுன்னா சக்தி இங்கே போகுது, க்ரீன் தெரிஞ்சுன்னா இங்கே போகுது, அவ்வளோதான். இந்த 7 சக்கராவிலையும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகிக்கிறப்ப எந்த இடத்துக்கு அது போகுதோ அந்த கலர் தெரியுது, அவ்வளோதான் மேட்டர். புரியுதா? ஸோ ஒவ்வொரு சக்கரம் என்ன நமக்குள்ளே இருக்குது, நம்மளை பற்றி நம்ம தானே படிக்கணும். நான் மெடிக்கல் படிக்கல, அதனால் இந்த பாடியை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன்னா நீ பண்ணால் அதை டாக்டர் பண்ணுறாரு. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யாரையும் கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சாதனையை அவங்க பண்ணிக்கிட்டோம். வேறு எந்த ஃபீல்ட்லேயும் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவல் பாத்தில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, வழி காட்ட முடியும், அவ்வளோதான். இப்படி போ, ஏன்னா நானே நடந்து போயிட்டுருக்கேன், என் வழி எனக்கே இருக்குது, என்னோடய வழியும் இருக்குது வழியும் இருக்குது. நான் என்னோடய வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழியில் நீ போகணும், வழி காட்ட முடியும். கையை பிடிச்சிட்டு யாராலும் கூப்பிட்டு போக முடியாதையா? ஆன்மீகத்தில் மட்டும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் கடைசி வரேன்னு யாரும் சொல்லவே முடியாது. இது தானாக தனியாக செய்ய வேண்டிய ஒரு செயல்.
உங்கள் முயற்சி தான் உங்களோட ரிசல்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பெட்டல்ஸ் என்ன, ஒரு சக்கரம் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயங்கள் வந்து நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, என்ன பண்ணணும்னு அப்புறம் பார்த்துக்கலாம். மூலாதாரம், ரூட் சக்கரா, இது எங்கே இருக்குன்னா ஸ்பைனு, இந்த லோயர் பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். இதுக்குள்ளே தான் அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சர்பண்ட் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன வேணா இருக்கட்டும். இதுதான் பாம்பாட்டி சித்தர் சொன்னது, ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு. அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அப்லிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. 4 இதழ் இருக்குது பேஸ் ஆஃப் த ஸ்பைன் பெட்டல்ஸில். இதோட தத்துவம் பார்த்தீங்கன்னா பூமி தத்துவம். அதாவது இந்த பஞ்சபூதங்களில் பூமி இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த சக்கரா கனெக்ட் ஆகுதுன்னா இந்த சக்கராக்கு, எர்த்துன்னு சொல்லுவாங்க, மண், அது இந்த ஸ்பைனில் கரெக்ட் ஆகுது. இதோட கலரை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர், ரெட் கலர். 4 இதழ்கள், வாழ்வின் 4 நோக்கங்கள். 4 பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது என்ன, அதில் என்ன இருக்குது, சப்ஜெக்ட் என்ன இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். 4 எய்ம்ஸ் ஆஃப் லைஃப் என்ன பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். தர்மம். உங்ககிட்ட தர்மம் இல்லை, அதர்மத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்கன்னா மூலாதாரம் சக்கரம் கான், அவுட்டு, பிளாக்டு. மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நான் தர்மம் பண்ணுறேனோ அதர்மம் பண்ணுறோன்னா உங்களுக்குள்ள பாதிப்பு, உங்களுக்குள்ள டேமேஜ் நடக்குது. எதை பண்ணாலும் தர்மத்தோடு பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபவுண்டேஷனே நல்லாயிருக்கும். ஏன் பண்ணணும், தர்மத்தோடு ஏன் வாழணுன்னா, தர்மமே இல்லைன்னா உன்னால் நிற்கவே முடியாது. நிறைய பேர் தியானத்தில் உட்காரவே முடியாது, ஆடிக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார முடியலன்னா மூலாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்கியா. அதில் இருக்கிற பெட்டல்ஸ் என்ன, அதில் இருக்கிற சக்தி என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவேர்னஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஹீலிங்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்கிட்டாலே ஹீலிங் ஆரம்பிச்சிடும். தெரியலன்னா அன்அவேராக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தர்மா, ரைட்டியஸ்னஸ், எது பண்ணாலும் ஒரு தர்மத்தோடு பண்ணணும். அதர்மம்னா என்னன்னு தெரியும்ல, நம்ம மகாபாரதத்திலே பார்த்தோமே, அதர்மம் தர்மம், அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா அர்த்தா, தர்மார்த்த காம மோக்ஷா, இதுதான் 4 பெட்டல். இந்த மூலாதாரத்தில் இருக்கிற 4 பெட்டல்ஸ் என்னென்னா தர்மா, அர்த்தா, காம, மோக்ஷா. அர்த்தம்னா லைவ்லிஹுட், நம்ம வாழ்கிற விதம், வாழ்கிற விதத்தில் அந்த தர்மம் இருக்கணும், சிம்பிளிசிட்டியும் இருக்கணும். இல்லைன்னா மூலாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி இருக்காது, அடி விழும். அந்த பெட்டலில் வந்து கண்டிப்பாக அடி விழும். இன்பம், காமா, டிசையர், த ஜாய் ஆஃப் மாஸ்டரிங் இட். உங்களுக்கு என்னென்ன தான் இஷ்டம் இருக்கோ, அந்த இன்பம் கொடுக்குதோ அதை பண்ணுங்க. அதை எவ்வளோ நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சஃபர் ஆவீங்க. அது ஒரு ஸ்வீட்டு சாப்பிடட்டும், ஒருத்தர்கிட்ட பேசுகிறதாகட்டும், ஒரு விஷயத்தை பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு இன்பம் எது கொடுக்குதோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா மூலாதார சக்கரா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். அதே மாதிரி மோக்ஷம், லிபரேஷன், தர்மார்த்த காம மோக்ஷா, மூலாதார சக்கரம் பேஸில் இருக்குது, சிகப்பு கலரு, அதில் இருக்கிற 4 இதழ்கள் வந்து தர்மார்த்த காம மோக்ஷா. இந்த சக்கராவில் வந்து என்ன இருக்கும் தெரியுமா, பயம். பயம் மனசில் இல்லை, உடலில் இருக்குது. பயம் மனசில் இல்லை, உடலில் இருக்கு. நான் தைரியமாக இருக்கணும்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, ஆனால் சிச்சுவேஷன் வந்தால் உடல் டான்ஸ் ஆடுது, ஐயோன்ட்டு ஓடி போயிடுறீங்களா. ஏன், பயம் கிரியேட் ஆகுது, எங்கேயோ கிரியேட் ஆகுது, ஆனால் அது உடலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் பார்த்தாலே நடுங்குது, அவர் பேச்சை கேட்டாலே நடுங்குது, அவரை யோசித்தாலே நடுங்குது. ஏன், பயம் வந்து பாடிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பாடியில் வாழ்ந்துட்டுருக்கு. இது வேணான்னு நீங்கள் சொன்னால் தான் அது வெளியே போகும். நல்லா கவனிங்க, மேனிஃபெஸ்டேஷனுக்காக உங்கள் தாட் பவரை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. இது வரணும், அது வரணும், எனக்கு இது நடக்கணுன்ட்டு. உள்ளே இருக்கிறது வெளியும் அனுப்புங்களேன், அதே சக்தி தானே. உள்ளே எது சரியில்லையோ அது வெளியே போகிறதுக்கு அதே சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்களே மேனிஃபெஸ்டேஷனுக்கு. வெளியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம்,
மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து 50,000 ரூபாய் கோர்ஸ் வச்சாலும் போய் உட்கார்றாங்க. அப்படி சம்பாதிக்கிறது அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டான். அதில் எதாவது கிடைக்குமான்ட்டு இவன் மேனிஃபெஸ்ட் பண்ணி போய் நிறைய மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் கிழிச்சிருவான். நான் ஒன்றும் கிழிக்க முடியாது. உள்ளே இருக்கிறது வெளியே போனால் தானே, இந்த குப்பை வெளியே போனால் தானே. இங்கே சரியா இல்லையே, மூலாதாரமே சரியா இல்லை. பயத்தோடு நம்ம வாழக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பயத்தை ஊட்டி கொடுக்கக்கூடாது, தைரியத்தை ஊட்டி கொடுக்கணும். இல்லைன்னா சும்மா இருக்கணும். அதை விட்டு அங்கே போகாத, இதை பண்ணாத, அவர்கிட்ட பேசாத, பயத்தை தானே கொடுத்து 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 நம்ம வாழ்க்கையே பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்கோமே. என்னையா ஆக போகுது, செத்து தானே போக போகிறேன், பார்த்துக்கலான்னு அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது? என்ன ஆக போகுது கடைசியில்? மரண பயம் நிறைய பேருக்கு தெரியுமா? டெத்துனால பயம் வருது சார்ண்ணா. டெய்லி நீ தூங்குறியா, அதுவே சாப்பிடாண்டா, காலையில் எந்திரிப்பியானே தெரியலையே. சார் சோல்னா பயம்னா, உனக்கு சோல் மேலே ஒரு தோல் இருந்தால் நீ, தோல் இல்லைன்னா அது சோல். தோலோடு இருக்கிற சோல் தோல் இல்லாத சோலை பற்றி பயப்படுது, பேய்ண்டுது, பூதம்ண்டுது. அது உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்க, நீ வேற எக்ஸ்ட்ரா லேயரை போட்டுட்டு இருக்கிய. தேவையில்லாத விஷயத்துக்கு பயம், பயத்தை போக்கணும். பயம் இருந்துச்சுன்னா அந்த மூலாதாரம் டான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்தையும் பண்ண முடியாது நம்மளால். இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அறம் பொருள் இன்பம் இதை தான் சொல்கிறாரு வள்ளுவர். திருக்குறள் மொத்தமாக இது தானே இருக்குது, அறம் பொருள் இன்பம். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்காரு, அதில் மொத்தமாக எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா மூலாதார சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வேணுமே. ஒரு பில்டிங்கை கட்டணுன்னாலும் ஃபவுண்டேஷன் வரும், ஒரு எஜுகேஷன் நம்ம ஜாயின் ஆகணுன்னாலும் ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு பிரமிடு கட்டணுன்னாலும் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மக்களுக்கு போய் சேரணுன்ட்டு தான் திருக்குறள் எழுதியிருக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்குறள் இருக்கிறது ஃபவுண்டேஷனுக்கு தான். அதை புரிஞ்சுக்கிட்டாலே அறம் பொருள் இன்பம், அது மேலே தான் அதை ஒரு கம்ப்ளீட்டாக எழுதியிருக்காரு. பாதுகாப்பு, அதோட நிலை, அச்சமின்மை, சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்டேபிளாக இல்லைன்னா கண்டிப்பாக பயம் இருக்குது. இல்லைன்னா அந்த நாலு எதெல்லாம் ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தானாக ஃபிக்ஸ் ஆகணும்னா எப்பயோ நடக்கும், பல்லாயிரம் வருஷம் ஆகும். மற்றவங்களை பார்க்கறதுல நம்ம எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் வாழ்க்கையில் அதை வாங்கிட்டான். நம்மளை பார்க்கறதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணுமே. எனக்குள்ளே எது சரியில்லை. சும்மா யாரும் நம்ம லைஃப்பில் வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா நம்ம தானே கூப்பிட்றோம். நீ தான் இன்வைட் பண்ண, அவங்க ஏன் வந்தாங்கன்னு தலையில் அடிச்சுக்காத, அவங்கள நீ ஏன் கூப்பிட்டேன்றதை ஃபிக்ஸ் பண்ணு, போயிடுவாங்களே. என் வாழ்க்கையில் தேவையில்லாதவங்க எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி? எப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் சேஞ்ச் ஆகுதோ, அவேர்னஸ் சேஞ்ச் ஆகுதோ, எனர்ஜி சேஞ்ச் ஆகுதோ, தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத விஷயங்களெல்லாம், விஷங்களெல்லாம் நம்மளை விட்டு தானாக விலகிடும். ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை பத்தாது. ரொம்ப முக்கியமானது அச்சமின்மை, ஸ்டெபிலிட்டி இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இடத்துல உட்கார முடியல, சாதனை செய்ய முடியல, பசங்க உட்காந்து படிக்க முடியலன்னா மூலாதாரத்து சக்கரம் வந்து உட்கார முடிய மாட்டேங்குது. அதாவது ஒரு பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தால் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இதை ஆடுறதை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபியர் போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பெரும்பாலும் ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வாட்டி கண்ணாடியில் பார்த்துக்கிறான். கண்ணாடியில் எதை பார்க்குறான்? முகத்தை மட்டும்தான் பார்க்குறான். முழு உடசலையும் பார்க்குறானா? இப்படி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு போட்டால் பார்க்குறான், இல்லைன்னா மூஞ்சா பார்க்குறான். பவுடர் பூசுகிறான், இதை பூசுகிறான், அதை லிப்ஸ்டிக் அடிக்கிறான். முகத்திலேயே நம்ம கண்ணாடியில் பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது, ஒரு நாள் வாழ்க்கையில் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நல்லா கவனிங்க, இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதையே பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, சுவாசிக்கிறது, யோசிக்கிறது, இங்கே தான் வாழ்கிறோம். இந்த உடல்லையே நம்ம வாழலையே. நம்ம இந்த ஃபுல் பாடியை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த பாடிக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன். மனசு உங்களை குழப்பம், ஆனால் உடல் உங்களை குழப்பாது, கரெக்டாக சொல்லும். நீங்கள் சொல்வீங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் கிட்ட வந்தாலே ஏதோ ஒன்று ராங்குன்னு எனக்கு உள்ள தோணுது, நினைக்கல, தோணுது.
பாடி வந்து ரியாக்ட் ஆகுது. ஒரு இடத்துக்கு போகணுன்னால கொஞ்சம் வயிறு வலிக்குது, வேணாம். வயிறு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கியா, உன் உடம்பு வந்து உனக்கு சிக்னல் கொடுத்துட்ருக்கு இது வேணான்ட்டு. நம்ம பார்க்கறது இல்லையே, இங்கேயே தான் இருப்போம். இது என்ன சொல்லுது, இதை பற்றி தான் கேட்போம். கண்ணில் எது தெரிஞ்சாலும் நம்ப மாட்டோம். இது மைண்டு என்ன சொல்லுது அதே பற்றி. ஆனால் மைண்டில் இருக்கிறது எல்லாமே கன்ஃபியூஷன் தானேயா. மைண்டில் இருக்கிற பாதியும் நெகட்டிவ் தானே. நமக்குள்ளே இருக்கிற தாட்ஸே நம்மளது கிடையாது, தெரியுமா? நீங்கள் ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காந்திங்கன்னா அவங்க தாட்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது தெரியுமா உங்களுக்கு? 90% நம்மக்கிட்ட இருக்கிற தாட்ஸே நம்மளது கிடையாது. அது ஏன் எனக்கு இருக்குது, நீங்கள் அதை வச்சு வேணால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஏன் எனக்கு வந்துச்சுன்ட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க. அது உங்களதே கிடையாது. யுவர் தாட்ஸ் ஆர் நாட் யுவர்ஸ். ஒரு யோகி சொன்னார், உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா, உன்னை நீ அறிய வேண்டும் என்றால் மனிதன் போகாத இடத்துக்கு போய் உட்காரு, அப்போ தான் தெரியும் உன்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் சொன்னார் அது? ஒரு மனுஷனும் போயிருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் உன்னோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பலரோட எண்ணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் நம்ம வீட்லேயே 10 ரூம் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்களேன், எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்கா, எனர்ஜி மாறிக்கிட்டு இருக்கா, யோசனைகள் வேறு மாதிரி இருக்கா? ஒரு வீட்டில் வந்து 2 பேர் குடி வந்தாங்க. 4 மாதத்தில் அந்த புருஷன் பொண்டாட்டி ஃபுல்லாக ஃபைட்டிங் ஆகி வீட்டு காலி பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்களும் ஃபுல்லாக ஃபைட்டிங் பண்ணிட்டு காலி போயிட்டார். அந்த ஓனர் சொன்னார், யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் ஃபைட்டிங் தான் சார் நடக்குது. ஏன்? அந்த சண்டை யாரோ 2 பேர் போட்டாங்க பார்த்தீங்களா, அதோட வைப்ரேஷன்ஸு, ஃப்ரீக்குவன்சிஸ், தாட்ஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு போயினாங்க. சாமான் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. க்ளீன் பண்ணார், இவர் பெயிண்ட் அடித்தார், விபூதிலாம் அடித்தார், அகர்பத்திலாம் காட்டினார். தாட்ஸு கிளியர் ஆகலையே. அதனால் வர்றவங்கெல்லாம் அதை எடுத்து இல்லாத பொல்லாததெல்லாம் அடிச்சுக்கிட்டு திரிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு யாரும் வந்தாலும் 4 மாதம் மேலே இருக்க மாட்டேன்றாங்க. என்ன ஆச்சு? போகிறப்ப எண்ணத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எண்ணத்தை விட்டேன்னா எண்ணத்தை விட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கதை சொல்கிறான் பார்த்தீங்களா, தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அவன் போகிறப்ப எண்ணத்தை விட்டுட்டு போகிறான். உங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்கள வரப்போ அதை தான் பிடிச்சிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம ஒரு தாட் வந்தால் இது அது அவேரோட பாருங்கள், இது என்னோடய தாட் தானா? நிறைய வாட்டி நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. என்கிட்ட வரவங்க சொல்லுவாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது உன் தாட்டானா? ஆமாம் சார். ஒரு சின்ன பையன் வந்தான், சார் எனக்கு பிரமிடு கேப் வேணும்னா. எதுக்குடா அப்படின்னா, எனக்கு மெமரி பவர் ரொம்ப கம்மி சார் அண்ணா. அப்படியா? சினிமா பார்த்தியா அண்ணா? பார்த்தேன் சார் அண்ணா. எந்த படம் பார்த்தேன்னா பேரை சொன்னான், கதை சொல்லுன்னா சொன்னான். மெமரி பவர் நல்லா தானடா இருக்குண்ணா. ஆமாம் இல்லை. ஆமாம் சார்ண்ணா. யாருடா சொன்னான் மெமரி பவர் நல்லா இல்லைண்ணா? எங்கள் அப்பா சொன்னாருண்ணா. போய் பிரமிடு கேப் அவருக்கு கொடுண்ணா. நல்லா தானடா இருக்கு. அவன் யோசிக்கிறான், ஆமாம் இல்லை. பலரோட வார்த்தைகளை நம்புகிற மனசு நம்மளை நம்ப மாட்டேங்குது. மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது உண்மைன்னு நினச்சிட்றோம். வித்தவுட் கண்டிஷன்ஸ், வித்தவுட் எனி திங், அதுதான் உண்மைன்னு வாழ ஆரம்பிச்சிடுறோமே. அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். நம்மளை பற்றி நம்ம படிக்கணுமே. வர்றதை இங்கே இருக்கட்டுமே, பாருங்கள் இது கரெக்டாக, இது தேவையா, இது உள்ளே போகுமா வேணான்னு அந்த அவேர்னஸ் இல்லை. அப்படியே இருக்கும், அப்படியே உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அது உங்களை பாதிக்குது. பத்ரிஜி நம்ம குரு சொல்லுவார், காசிப்பு வேணாம், கம்ப்ளைண்ட் வேணாம், அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதில் இருக்கிறது ஒன்றும் உங்களுக்கு உபயோகப்படாது. மற்றவங்களோட காசிப்பை கேட்காதீங்க நானும் தலையை வெடித்து சொல்லுவேன். ஜனங்க கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணேன். மற்றவங்க கம்ப்ளைண்ட்ஸை கேட்குறவங்களோ காசிப்பு கேட்குறவங்க தலை வந்து குப்பை தொட்டி அப்படின்ட்டு, டஸ்ட்பின்னு. இப்போ கேளுங்க, அவங்க எதை எடுத்துகிட்டு வராங்க? குப்பையை எடுத்துகிட்டு வருவாங்க. போடுப்பா, காலியாக இருக்குது, போடு, இவங்கள பற்றி சொல்லு, அவங்கள பற்றி சொல்லு, எல்லாத்தையும் போடு, நான் தான் ரெடியாக இருக்கேன்னு. ஏசி போட்டு சோஃபாவில் உட்கார்றேன், எல்லாத்தையும் தலையில் போட்டு போ. அப்புறம் இந்த குப்பையை எங்கே கொட்டுறது? இதை போய் இன்னொருத்தனுக்கு கொட்டுறது. அப்போ எங்கே மேனிஃபெஸ்டேஷன் எங்கேயா நடக்கும்? உனக்கு தலையிலலாம் குப்பையை வச்சுக்கிட்டு, இந்த குப்பையை தலையில் வச்சுக்கிட்டு நீ சமையல் பண்ணுறியே, இந்த குப்பையை தலையில் வச்சு நீ வியாபாரம் பண்ணுறியே, இந்த குப்பையை தலையில் வச்சு நீ மெடிடேஷன் கிளாஸ் சொல்கிறியே, குப்பை தானே வெளியே போகுது. உனக்குள்ளே ஒன்று இருக்கிறது என்ன இருக்கோ அதை தான் வெளியே வரும். உனக்கு உள்ளே இருக்காது எதுவும் வெளியே வராது. நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். குப்பை இருந்தால் குப்பை தான் கொடுக்க முடியும்.
ஏன் கேட்குறீங்க? உள்ளே இருக்கதே கிளியர் பண்ண முடியலையே, புதுசு புதுசாக ஏன் கேட்குறீங்க? சார் அப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்களே. வெரி குட், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கார்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கிட்டு தலையில் போடுவாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? பக்கத்து வீட்டு மாமி வந்துடுது, வந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுது. அந்த மாமி வந்தோடனே ஃப்ளூட் மியூசிக் ஆன் பண்ணி தியானத்தில் உட்காந்துரு. ஒன்று அந்த மாமி உங்க கூட தியானம் பண்ணோம், இல்லைன்னா மாமா கூட ஓடி போயிடும். உங்கள் வீட்டுக்கு வராது. எதையாவது ஒன்று பண்ணு, ஆனால் இங்கே போகக்கூடாது. யாராவது யாரை பற்றியாவது நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அப்படியே நிறுத்துங்க சார், சாரி, என் மைண்டை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, என் மைண்டில் அந்த விஷத்தை கொடுத்துறேன், அது விஷம், அது விஷம். அதை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் வாழ்க்கையில் வேஸ்ட்டு. உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், உங்கள் மனசு கெட்டு போயிடும். எங்கள் அப்பா எப்போ வந்தாலும் வீட்டில் உட்காந்து காமெடி மட்டும் தான் பார்ப்பார் டிவியில், வேறு எதையுமே பார்க்க மாட்டார். ஏன்ப்பாண்ணா, அதுதான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்காடா, மறுபடியும் அது டிவியில் ஏன்டா பார்க்கணுன்னு சொல்லுவார். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தேன். எப்போ பார்த்தா இந்த ஜெமினி காமெடி, சன்னு காமெடி, இது மட்டும் தான் பார்ப்பார் அவர். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு அதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. நல்லா சிரி, எங்கேயா சிரிக்கிறாங்க, எல்லாம் சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் வாழ்கிற மாதிரி வாழ்வாங்க. ஜோக்கே இல்லையே லைஃப்பில், காமெடியே இல்லை, எல்லாம் சீரியஸாக இருக்காங்க. ஜோக் சொன்னாலும் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கே டவுட் வரும், இதில் அதுலேயும் லாஜிக் தேடினாங்கன்னா நான் எங்கே போகிறது? சிரிக்கிறதுக்கும் உனக்கு காரணம் தேவையா? சில பேர் காரணமே இல்லாமல் நிறைய சிரிப்பாங்க. அப்படியும் வேணாம், சிரிக்காமலே இருக்காதீங்க, மிடில் பார்த்துக்கு வாங்களேன். இடா பிங்களா சுஷும்னா நாங்கள் ஒரு சைடு அதிகமாச்சுன்னா இன்னொரு சைடு அடி விழுமே. ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பேலன்ஸ் ஆஃப் லைஃப். ஃபிசிக்கல் லைஃபுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஃபிசிக்கல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃபும் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டு பேலன்ஸாக இருந்தால் தான் வாழ்க்கை. ஒன்று விட்டுட்டா ஒன்றுன்னா சான்ஸே இல்லை. பேலன்ஸ்ட் காம். எப்போ நம்ம பேலன்ஸாக இருக்கோமோ, ஏதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நடுவில் விட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண, ஆனால் ஸ்டெபிலிட்டி இருக்காது. மைண்ட் ரொம்ப மூலாதாரத்தில் ப்ராப்ளம். ஏன்னா அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷம் உங்களை நிறைய பாதிக்குது. பயம் போகணுன்னா என்ன பண்ணணும்? இன்னொருத்தர் பயந்துக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் எனக்கு பயமாக இருக்குன்னா, ஆமாண்டா எனக்கு கூட பயமாக இருக்குது, பண்ணாத, ரொம்ப டேஞ்சரு. கரெக்டு. என்ன பண்ணுறீங்க? உங்கள் பயத்தை டபுள் பண்ணுறீங்க. தைரியமாக இருக்கிற ஆளுக்கிட்ட போய் பேசுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க. ஒன்றும் ஆகாது, வா நான் பார்த்துக்கிறேன்னுவான்ல. அப்படிப்பட்டதான் அவனை வாழ்க்கையில் முன்னுக்கு விட்டு போவான். பயந்துக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவங்க கிட்ட உட்காந்திங்கன்னா உங்கள் மூலாதாரத்தை அவனும் உட்காருவான், உங்களையும் ஓட விட மாட்டான். இங்கேயே உட்காரு, இங்கேயே செத்துடலாம், வீட்லேயே இரு, எதையும் பண்ணாத, டேஞ்சரு, அப்படியே உட்கார வச்சு உனக்கு சாவடிச்சிருவான். மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தா தைரியத்தை கொடுக்கணும், இல்லைன்னா பயத்தை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஃப்ரீ இல்லை, அட்வைஸு ஃப்ரீ, ஃபியரு ஃப்ரீ, குப்பை ஃப்ரீ. அதனால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்குது. இந்த ஃப்ரீலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. மூச்சை கவனிக்க இம்மயம் தானே அமைதியாகும். அமைதி வேணும் நமக்கு, பீஸ். ஒவ்வொரு நாளும் பல பேரை பார்க்குறோம், பல இடத்துக்கு போகிறோம், பல ஆயிரம் கணக்கான ஆலோசனைகள் வருது, எவ்வளோ யுத்தங்கள் செய்கிறோமே. கடைசியில் இந்த மையம், இந்த உடலுக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்ல. அந்த நிம்மதி வேணும்னா மூச்சை கவனிச்சிங்கன்னா நிம்மதி வரும். மூச்சை கவனித்து நிம்மதி வந்திருக்கா யாருக்காதீங்க? வெரி நைஸ், ஓகே. மூச்சை கவனித்தேன் ஆனால் நிம்மதி இன்னும் வரல, யாராவது இருக்கீங்களா? பரவாயில்லப்பா, யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? மூச்சை கவனிக்கணும். அவன் மூச்சு இவன் மூச்சு கிடையாது, உன் மூச்சை கவனிக்க. உட்காந்து அவன் மூச்சு இவன் மூச்சு கவனிக்கக்கூடாது, நம்ம மூச்சை கவனிக்கணும். நிறைய பேர் எங்கள் பிள்ளைங்க தியானம் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணுறீங்களா? நான் அப்பப்போ பண்ணுறேன். அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணோம்? புக்ஸே படிக்காதீங்க, நீங்கள் படிக்கிறீங்களா? நான் ஸ்கூல் காலேஜெலாம் முடிஞ்சிச்சு. அப்போ நீ ஒரு எதிர்த்து காட்டாரு, நீ உட்காந்து படி, அவன் படிப்பான், நீ சாதனை செய்ய அவன் படிப்பான். என் புருஷன் தியானமே பண்ண மாட்டார் சார், ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் பண்ணுறேன்னா இல்லையா. கரெக்டு, அவர் உங்களுக்கு வாட்ச்மேனு, அவர் தான் கரெக்டு. நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா இல்லையா, புக்கு படிக்கிறீங்களா, அதில் சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லையான்னு வீட்டிலே ஒருத்தர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படணும். குத்தி காமிப்பாங்களா, நீ இவ்வளோ தியானம் பண்ணுற, இப்படி பேசுகிற, நீ இவ்வளோ தியானம் பண்ணுற, கோபமாக பேசுகிற, இவ்வளோலாம் தியானம் பண்ணுற, இப்படி இல்லை, அப்படி ஒருத்தர் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம்.
ஏன்னா நமக்கு செக் பாயிண்ட் அவங்க சந்தோஷப்படணும். அவங்க வேலையெல்லாம் விட்டு நம்மளை பார்க்கறது ஒரு வேலையாக போயிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்டவங்க, ஒரு அம்மா எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, என் புருஷன் தியானம் பண்ண மாட்டேன்றான் 10 வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் வந்து என் புருஷன் பண்ண அவரை நிறைய அனுபவம் வருது, நான் 10 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. அவர் ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு, எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. அவர் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்டலாம் போகிறாரு, தியானம் கற்றுக்கிட்டு, நான் இவ்வளோ வருஷமாக பண்ணேன். பண்ணலாலும் பிரச்சனை, பண்ணாலும் பிரச்சனை, பிரச்சனையிலேயே வாழ்கிறது தானா மனசு? கொஞ்சம் வெளியே வாங்களே. எல்லாத்துலேயும் பிரச்சனையை தேடாதீங்க. அதனால் குருஜி என்ன சொன்னாருன்னா, தியானம் கற்றுக்கொடு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லிக் கொடு. எத்தனை வாட்டி? நான் 100 வாட்டி சொன்னேன் சார், என் ஒய்ஃபு மெடிடேஷனே பண்ணுவேன். 100 வாட்டி சொன்னேன், யாரையா பண்ணுவா? பண்ணணும்னு தோன்ற தாட்டு கூட போயிடுமே. டார்ச்சர் பண்ணாதீங்க, தியானன்ற பேரில் டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தியானம் சொன்னேன், யாருக்கும் கேட்கவே மாட்டேன் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களான்னு. நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு போவேன், நான் பாட்டு பண்ணிட்டு போவேன். அவங்களுக்கு உள்ளே இருந்து தோணணும்யா. தண்ணி குடிக்கிறோம், ஏன்? தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம். உங்களுக்கு தியானம் வந்து இப்போ தேவை, அவங்களுக்கு ஒன்றும் தேவைன்னு தோணலை. அவங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கணும், புள்ளக்குட்டியோடு இருக்கணும், சந்தோஷமாக எங்கேயா போய் ஜாலியாக இருக்கணும். அவங்க சோல் அந்த லெவலில் இருக்குது. அவங்கள விட்டுருங்களேன். டார்ச்சர் பண்ணிவிட்டு கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, உட்கார வைக்காதீங்க. கிடச்சிச்சு இப்போ தியானம் அப்படின்னு ஒரு ஆயுதம், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறது. உட்காரு 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 சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புத்தர் ஒரே இடத்துல உட்கார வச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணல, ஒரு ஊராக சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கார். நீ பண்ணாட்டி போ. என்னோட தர்மம் என்ன? 10,000 பேருக்கு இதை ரீச் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 10,000 பேருக்கு ரீச் பண்ணிக்கிட்டே போகிறேன். எவனாவது ஒருத்தன் என்ன மாதிரி தேடிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வருவான், சார் நான் இதை தான் சார் தேடினேன், உங்களை மாதிரி ஆள் தான் தேடினேன், எனக்கு நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னா வா உட்காரு. மற்றவங்க ஏன்டா ஓடி போகிற, வாடா டேய் அங்கே ஏன்டா போகிற, வந்து உட்காரு. டார்ச்சர் பண்ணாதீங்க, அவனுக்கு தேவையில்லை. ஆனால் அறிமுகப்படுத்துங்க, தியானம் என்னன்னு அறிமுகப்படுத்துங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவை வரும், அப்போ தானாக உட்காருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவரோட அருமை புரியும். ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா வராது. இந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க.